ஆட்டியாம்பட்டி கம்பம் திருவிழா. எட்டுப்பட்டி மாரியம்மன் 5 நாட்கள் கோலாகல கொண்டாட்டம். பூஜை, கம்பம் வெட்டுதல், செதுக்குதல், வடிவமைத்தல், கம்பம் நடும் பெரும் விழா. கோலாகல கொண்டாட்டம். நான் உங்கள் உமாசங்கர். தீபாவளிக்கு ஈடாகாத அளவுக்கு இந்த ஊர் பொதுமக்கள் இந்த பண்டிகையை கோலாகலமா கொண்டாடுவாங்க. கம்ப வெட்டுறதுக்கு இவங்க எப்படி மரத்தை செலக்ட் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாலை மரம் அப்படின்னா வேப்ப மரம். இந்த மரத்தோட ஷேப் வந்து திரிசூலம் மாதிரி 3 கிளையோட தான் இருக்கும். இவங்க வெட்ட போற மரத்துக்கு வந்து பூஜை அபிஷேகத்தெல்லாம் பண்றாங்க. அதே டைம்ல ஊர் பொதுமக்களுக்கு இவங்க அன்னதானம் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல நேரமா பார்த்து அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க. வெட்டின மரத்தை வந்து ஊர் பொதுமக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கத்தி கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி தோல்லே சுமந்துட்டு போய் மாதேஸ்வரன் கோயில்ல பூஜை பண்ணி இறக்கி வச்சதுக்கு அப்புறம் சீர்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சாதாரணமா இருந்த ஒரு கம்பம் ஒரு மாரியம்மன் உருவம் பொறிச்சதுக்கு அப்புறம் ஒரு சக்தி வாய்ந்த சிவனா காட்சி அளிக்குது. இந்த நிகழ்வை பார்க்கும்போது நமக்கே ஒரு டிவைன் வைப் கிடைக்கும். அன்னைக்கு நைட்டே மாதேஸ்வரன் கோயில் பூசாரி தன்னோட தோல்லே கம்பத்தை சுமந்துட்டு போய் பொதுமக்களோட அந்த ஊர் கிணத்துல இறக்கி வச்சிருவாரு. அடுத்த நாள் மாலை கோவி வீட்டில இருந்து மாரியம்மனை தேர்ல அழைச்சிட்டு வரும் பொழுது ஆட்டியாம்பட்டி காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல் மரியாதை அழைப்பு கொடுக்குறாங்க. இந்த பண்டிகையில எந்த பிரச்சனையும் ஏற்படாம பார்த்துக்கிறதுல காவல்துறை ஒரு முக்கிய பங்கா இருக்காங்க. அடுத்தபடியாக மேலத்தாளம் வானவேடிக்கையோட அம்மனை கோயிலுக்கு அழைச்சிட்டு வரும் பொழுது கோவில் நிர்வாகிகள் ஊர்கிணத்துல இருக்கிற கம்பத்தை எடுத்து அலங்கரிச்சு பூஜை பண்ணி தங்களுடைய தோல்லே சுமந்து கோயிலுக்கு வருவாங்க. அங்கிருந்து கம்பத்தோட அந்த கோயிலை 3 தடவை சுத்துவாங்க. அங்க கோயிலை 3 தடவை சுத்தும் பொழுது ஊர் பொதுமக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கல்லுப்பை தூவி உற்சாகமாக வெல்கம் பண்ணுவாங்க கம்பத்தை. பண்டிகையோட சிறப்பம்சமே இதுதான். ஒரு ஆட்டை பலி கொடுத்து மக்கள்லாம் ஆரவாரமா கத்தி கூச்சல் போட்டு கம்பத்தை அம்மனுக்கு நேராகவே நடுவாங்க. இதுல